ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங் சேனல். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த என்னோட வளகாப்பு வீடியோ தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் வந்துட்டு எப்போ வளகாப்பு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் ஃபைனலாக வந்துட்டு அப்லோட் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது என்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் இப்போதாங்க நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இடையில என்னால் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ற கண்டிஷன்ல நான் இல்லை. அதனால வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணாம இருந்தேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸா நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்றேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வளகாப்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. முன்னாடியே வந்துட்டு எல்லாரும் பூ கட்டுறது, வளையல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறது, தட்டு போட்டு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜூலை 6, 2025 தான் வந்து என்னோட வளகாப்பு நடந்துச்சு. நாங்கள் வந்து வளகாப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஹைதராபாத்லேருந்து நான் வந்திருந்தேன். எங்கள் அம்மா கூட ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஒசூர்லேருந்து தேனிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு தேனிக்கு வந்துட்டோம். வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு முன்னாடி எங்கள் அம்மா எடுத்துட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, அம்மா எல்லாருமே வந்துட்டு தட்டு வரிசை எடுத்துட்டு வர்றதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. வளகாப்புல ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய வளையல் போடுறதும், தட்டு நிறைய வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றது தான். ஸோ எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மா கடையில் எதுவும் வாங்காமல் அவங்களே வீட்டில் ரவா லட்டு, முறுக்கு, பலகாரம், பொருள் உண்டை, இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கையில் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது கூடவே பூ, பழம் இதெல்லாமே வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு எப்படி ரெடியாக இருந்தனோ அந்த மாதிரி ரெடியாக இருந்தேன். சொல்லப்போனால் கல்யாணத்தில் ரெடியானதை விட நான் வந்து வளகாப்பில் இன்னுமே வந்துட்டு அழகாக ரெடியாக இருந்தேன். அதே சாரி தான் நான் வந்து கட்டியிருந்தேன். அவங்க வந்துட்டு புது சாரி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ கம்பல் பண்ணாங்க புது சாரி கட்ட சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னோட மேரேஜ் சாரி தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சி கட்டினேன். அண்ட் மேக்கப் வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நான் வர வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு அன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட லுக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஹைதராபாத்ல நாங்க தனியாவே இருந்ததுனால என்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ட் அன்னைக்கு எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னோட மாமனார் தான் எனக்கு பிளஸ் பண்ணிட்டு குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அது தொடர்ந்து வந்துட்டு என்னோட அத்தை வந்து எனக்கு வந்து பிளஸ் பண்ணிட்டு எனக்கு குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு வச்சு விட்டாங்க. அண்ட் வளையல் எல்லாம் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து எங்க அம்மா எனக்கு வந்துட்டு மஞ்சள், குங்குமம், வளையெல்லாம் போட்டு விட்டு பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. முதல்லயே இந்த மாலை போட்டிருக்கணும். எல்லாருமே இதை நோட் பண்ணாம மறந்துட்டாங்க. அப்புறம் என்னோட நாத்தனார் தான் நோட் பண்ணி மாலை போட்டு விட்டாங்க. அரச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு சிரிக்கும் பந்தடிதே சுந்தரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன. தொடர்ந்து அப்படியே என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு பிளஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மஞ்சள், குங்குமம் வச்சு வளையல் போட்டு விட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க வைங்க என்ன அண்ணா நீங்க அப்படி சேர்ந்து வா, இந்த சைடு வாங்கக்கா. வளையல் போட்டு விடுங்க. அப்படிங்க பாருங்க, அப்படிங்க பாருங்க, போட்டா பாருங்க.
பண்ணிட்டு அப்படியே இங்கே பாருங்க ஃபோட்டோ. ஃபோட்டோ பாருங்க. இல்லை அது அப்படியே வைங்க. பொட்டு வச்ச மாதிரி கேமரா அப்படி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நெத்தியில் வச்ச மாதிரி இங்கே பாருங்க. இங்கே நெட்டிங்களா? நெத்தியில் வச்ச மாதிரி அதாவது நான் கேமரா யார் கேட்டாலும் நீ அங்கிட்டு நின்றுக்கங்க. இதில் எல்லாருமே வந்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போகும்போது நல்ல பையனாக பெற்றுக்கொடு அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ஒரு பக்கம் அவங்க என்னை ப்ளஸ் பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது பாசிட்டிவாக எனக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் ஏன் இவங்க பையனை மட்டும் எதிர்பார்க்குறாங்க, பொண்ணு பெற்றுக்கூடன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. பொண்ணை பெற்றுக்கொடு அப்படின்னு இது வரைக்குமே எனக்கு வந்து யாருமே சொன்னதே கிடையாது. நான் கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே பையனை பெற்றுக்கொடு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கன்சீவ் ஆனதுலேருந்து எல்லாருமே இப்படி சொன்னதுனால என்னவோ எனக்கு பையனை பெற்றுக்கணும்னு ஆசையே இல்லை. எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய வந்துட்டு இந்த டேபூஸ் எல்லாம் வந்துட்டு நான் பிரேக் பண்ணணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இதை நான் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இங்கே எல்லாருமே பொண்ணு பிறந்துட்டா நம்மளுக்கு செலவு வந்துருச்சு, நம்ம வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும், பையன் பிறந்தா நம்ம சொத்துக்கு வாரிசு இருப்பான், இப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அவங்க கடைசி வரைக்கும் என்னோட பேரையும் என்னோட ஹஸ்பண்ட் பேரையும் தாங்க சொல்ல போறாங்க. இப்பெல்லாம் பொண்ணுங்க கல்யாணம் ஆன பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் பேரை கூட இனிஷியலா வச்சுக்கிறது கிடையாது. எல்லாருமே கடைசி வரைக்கும் அவங்க அப்பா பேரை மட்டும் தான் இனிஷியலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன உடனே பிறந்த வீட்டை மறந்துட்டு புகுந்த வீட்டுக்காகவே எல்லாம் பண்றது, இந்த கான்செப்ட்லாம் எனக்கு கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீடும் சரி, பிறந்த வீடும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நானே இருக்கும்போது எனக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல இருக்க பொண்ணுங்க கண்டிப்பா வேற மாதிரி மைண்ட் செட்டை தாங்க இருப்பாங்க. இந்த காலத்துல போயிட்டு நம்மளுக்கு பையன் தான் வேணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புங்க. பின்னாடி கூட போங்கக்கா, பின்னாடி போங்கக்கா. இல்லை இல்லை அங்கே பாருங்க. அப்படி கேமரா பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கேமரா பாருங்க. பாப்பா இங்கே பாரு, பாப்பா இங்கே பாரு. அப்படியே வலையில பிடிச்சி பாருங்க. இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. நெத்தியில் இங்கே பாருங்க. அப்படி கேமரா பாருங்க. இங்கே பாருங்க. அப்படி கேமரா பாருங்க. கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் திரும்பி. கேமரா பாருங்க. இங்கே பாருங்க. கொஞ்சம் குனிஞ்சு வைங்க. நெத்தில வைங்க, நெத்தில வைங்க. மெதுவா மெதுவா வைங்க.
கொஞ்சம் குனிஞ்சுக்காங்க ரைட். நான் இந்த கேமரா பாருங்க, இந்த கேமரா பாருங்க. என்னடா சாப்பிட்டியா? இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன்ப்பா. அப்படி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன்ப்பா. போடுங்க போடுங்க. சரிப்பா சரிப்பா. அப்படியே வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நெத்தியில் வச்சுட்டு நெத்தியில் அப்படி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அங்கே மட்டும் அங்கே பாருங்க. கண்ணை மூடாதீங்க, மறுபடியும் வச்சுருக்கோம். கண்ணை மூடிட்டு நெத்தில வைப்பா, நெத்தில வைப்பா, நெத்தில வை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அது சிரிச்சு பாரு. அப்படியே போட்டா பாரு, போட்டா பாரு. நெத்தில வை, நெத்தில வை. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. போட்டா பாரு, போட்டா பாரு. அங்கே பாரு, அங்கே பாரு. அந்த கேமரா பாரு. ஓகே ஓகே ஓகே. அப்படி கேமரா பாருங்க. ஓகே கேமரா பாருங்க. இங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகேங்க. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வளகாப்புக்கு பிளான் பண்ணும்போதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எனக்கு வளையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், என் பக்கத்துலயே உட்காரணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருந்தது. எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தேன். கடைசியில இது எதுவுமே அங்க நடக்கல. அதுக்காக நான் டிசப்பாயிண்ட் ஆகல. ஏன்னா என் கண்ணு முன்னாடியே தான் அவங்க நின்னுகிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். அண்ட் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. நான் இவ்வளோ எமோஷனல் ஆகுற டைப் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு எதுக்காகவும் அவ்வளோ சீக்கிரம் நான் அழமாட்டேன். அவ்வளோ எமோஷன் வந்துட்டு நான் வெளியே காமிக்கவே மாட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் மிதுனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, என்னோட எமோஷன்ஸை ரொம்ப சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன். அதனாலதான் அவங்க வந்த உடனே எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அழுக வந்துருச்சு. என்ன பார்த்து என்னோட அம்மா, இந்த அத்தை எல்லாருமே வந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்க. இது சோகத்துல அழுகுறது கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கூட கண்ணுல இருந்து தண்ணி வரும். அப்படிதான் ஃபேமிலியா அழுதாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்பரேட்டா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படி இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இந்த கேமரா, இந்த கேமரா பாருங்க. பாப்பா இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க. பாப்பா அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க. நான் இந்த கேமரா பாருங்க. அண்ணா இந்த கேமரா பாருங்க. கொஞ்சம் வளைக்கங்க லைட்டா. கடைக்கு பாருங்க, இந்த கேமரா பாருங்க. பாப்பா இங்க பாரு. பாப்பா இங்க பாரு. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. கேமரா பாருங்க. இப்ப எடுங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. மாறாதீங்க. அப்படியே இருங்க. அப்படி சேர்ந்து இல்லைங்க. இந்த கேமரா பாருங்க. அப்படி இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நல்லா இங்கே வருங்க.
ஒரு பக்கம் போட்டோ, டான்ஸ், பாட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. யூசுவலி எல்லாரும் வளகாப்பு முடிச்ச உடனே மாமியார் வீட்ல இருந்து கையோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நான் வந்து ஹைதராபாத்ல இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைன்றதுனால 1 மாசம் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். தேனியில இருந்து ஒசூர் ரொம்ப தூரம். அங்க ஒரு நாள்ல போயிட்டு வர முடியாது. அம்மா வீட்டுக்கு சாங்கியத்துக்காக போயிட்டு வரணும். அதுக்காக பக்கத்திலே நாத்தனார் வீடு இருக்கு. அவங்க வீடு அம்மா வீடு கணக்கு தான் வரும். அதனால அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். அம்மா வீட்டுக்கு போனா எப்படி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. பாட்டு பண்ண ராஸ் கொடுக்குறியா? நீங்க தான் மாமா எனக்கு தரணும். யார் ஆரத்தி எடுக்கணும்னா யூ ஆர் தி செலிபிரிட்டி. இந்த ஒரு வார்த்தை தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேளுங்கம்மா. வாங்கம்மா. 3 பேர் தான் எடுங்க. விஐபி பொண்ணு கூட இப்படி அடிக்காது. அங்க 10 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப இங்க வந்துட்டு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரமா புடிச்சிட்டு இருந்தேன் எடுக்க. உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்ட பின்னாடி எனக்கு கிஃப்ட் வந்துருந்துச்சு. அந்த கிஃப்ட் எல்லாம் ஒன்னொன்னு ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சாரி, பேகு, யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கிஃப்டா வந்திருந்தது. ரெண்டுமே நான் தான் எடுத்தேன். என்ன மட்டும் ஸ்பெஷலா பாக்குற கடைசி நாள் இதுதாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். அதனால இந்த ஃபங்க்ஷன் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா குழந்தை பிறந்த பின்னாடி எல்லாருமே குழந்தைய தான் பார்க்க போறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலுமே அது நம்மளுக்காக தனியா அப்படின்னு எந்த ஃபங்க்ஷனும் வரப்போறது கிடையாது. இனி என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலுமே அது குழந்தைக்காக அப்படின்னு தான் மாறப்போகுது. எல்லாமே எனக்காக மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடைசி ஒரு நாள் இதுதான். இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் என்ன மாதிரி கண்டென்ட்ல வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க சஜஸ்ட் பண்றதை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ எடிட் பண்றேன். தேங்க்யூ. பை பை.